வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்கம் பிஆர் தேவராஜ் அவரோட இயக்கத்தில். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜயகுமார், சக்திவேல், அருண் பாண்டியன், ஆபாவானன் அவரோட ப்ரொடக்ஷனில். படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆபாவானன் அவரோட கதையில் தமிழ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் இசை வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் கியா அவரோட இசையில் கேப்டன் விஜயகாந்த், நிரோஷா, ராம்கி, செந்தில், சந்திரசேகர், விஜயலலிதா, சிஎஸ் ஆனந்த், ஸ்ரீபிரியா, சார்லி, சிவமணி, பசி, நாராயணன், கருப்பு சுப்பையா, குள்ளமணி, வெள்ளை சுப்பையா, கோவை லதா மற்றும் பலர் நடித்து, முக்கிய குறிப்பு ஆனந்தராஜ் மற்றும் பலர் நடித்து 1998 வருஷம் வெளிவந்த செந்தூரப்பூவே அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை வந்து பார்த்துக்கிட்டோன்னா மனோஜ் கியா பண்ணியிருப்பா. அப்படி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 பாட்டு. நம்ம நிறைய பாட்டை வந்து பார்த்தோன்னா கேட்டுட்ருப்போம். ஆனால் அந்த பாட்டெலாம் வந்து பார்த்தா இந்த பாட்டில் நான் வந்திருக்கா அப்படின்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இந்த படத்தில் அனைத்து பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். இந்த படத்தில் வந்து பார்த்தா அத்தனை பாட்டுமே வந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். படத்தோட ஆரம்பமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிற சீன். கையில் வந்து பார்த்தா ரத்தம் அடிக்கிட்டு இருக்கும், நரம்பு புடைக்கும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த இதை பிச்சு போட்டு அவர் நடந்து போயிடும். அப்படி அப்போ வந்து பார்த்தா அவர் ஃபேஸை வந்து பார்த்தா காட்ட மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா சந்திரசேகர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொல்ல அப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கொலை குற்றவாளி தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கொலை குற்றவாளின்னு சொல்கிறீங்க, நான் வந்து பார்த்தா ஒரு நோயாளி வந்து பார்த்துக்கிட்டேன் காப்பாற்றாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேனே அப்படின்ட்டு சந்திரசேகர் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணுற சீன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதான் ஓப்பனிங் சீனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பெரிய ட்ராலி மூலியமாக எடுத்துப்பாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த சிஜிஇஜியில் இல்லாத காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ரயிலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராலி வச்சு போகும்போது வர சீன்லாம் பார்த்தோன்னா அது அவ்வளோ பேர் எடுத்துருப்பாங்க. அதனால தான் படத்தை வந்து ஒளிப்பதிவு வந்து பார்த்தா அவ்வளோ எப்பவுமே சொல்ல வரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயிலில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா முழுசாக காட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா இறங்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபேஸை காட்டுவாங்கன்னா அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ராம்கியும் நிரோஷாவும் ஓடி வந்து அது மாதிரி யதார்த்தம் ஓடும்போது ஒரு பொருள் கீழே வந்துடும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜயகாந்த் சொல்கிற ஒரு டைலாக், வாழ்க்கையில் எதமான தவற விடலாம், ஆனால் இதை மட்டும் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சீன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அது டைலாக் வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க பார்த்தா தலைவலி வந்து பார்த்துக்கிட்டோன்னா வந்துடும். தலைவலி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற ரியாக்ஷன் ஆகட்டும், நடிப்பாகட்டும், அது என்னமோ வந்து பார்த்தா நமக்கே வந்த மாதிரி அந்த சீன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த கண் செவந்து அது வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே வந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இதாக எடுத்துருப்போம். அப்படின்னு அது சொல்லப்போனால் ரியாலிட்டிக்காக இருக்கும். நமக்கு வந்து தலைவலி வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அது ரியாலிட்டிக்காக இருக்கும். அதான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவரோட இதே வந்து பார்த்துக்கிட்டோன்னா. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிரோஷாவும் சந்திரசேகரும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒய்ஃபு. இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆனந்தி வந்து இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆனந்தி வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிரோஷா சந்திரசேகரோட ஃபஸ்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க இந்த குழந்தைக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொத்தெல்லாம் வரணும் அப்படின்ட்டு சந்திரசேகரோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொத்து எழுதிச்சுவார். அப்படிங்கும்போது வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொத்து எழுதி வைக்கிறனால இந்த நிரோஷாவோட ஆனந்தோட ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தா ஆனந்தி அவங்க இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டாவது நிரோஷாவை கட்டிக்கிட்டு நிரோஷாவுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. நிரோஷாவுக்கு பிறக்க குழந்தை வந்து பார்த்தா அண்ணனாவும் உங்கள் குழந்தை வந்து பார்த்தா தம்பியாகவும் தங்கச்சியாகவும் நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்ன பண்ணலாம், இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து பார்த்தா பண்ணணுமே, சொத்தை வந்து பார்த்தா அபகரிக்கணுமே அப்படின்ட்டு பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம் வயது திருமணம் சொன்னாங்க பார்த்தீங்களா, குழந்தை திருமணம் 5 வயசுலேயே வந்து பார்த்தா குழந்தை திருமணம் பண்ணி அந்த பையனை வந்து பார்த்தா கொண்டு போடுவாங்க. கொண்டு போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா சொத்தெல்லாம் ஆட்டை பழனிக்கும் போது இல்லை பொண்ணு வந்து பார்த்தா மேஜர் ஆகணும், 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் பொண்ணோட சொத்தெல்லாம் வந்து பார்த்தா கிடைக்கும் அப்படின்ட்டு சட்டம் சொல்லுது அப்படின்ட்டு அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுக்காண்டி
நம்ம இதை வந்து பார்த்தா வளர்ப்பாங்க, ராமிக்கு நிரோஷா வந்து பார்த்தா வளர்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா ஏதோ ஒரு பார்த்தா ராமிக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு லவ் ஆகி போயிடும். அந்த லவ் வந்து பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து வெளியே வரும்போது வந்து பார்த்தா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இவங்க லவ் என்ன கை குடிச்சா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டனா படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இதை கொண்டு போனாலும் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு பாட்டு, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு பாட்டு வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கிறங்கடிக்கும். இன்றைக்கி வர படத்தில் பாட்டு வந்து நம்ம கிறங்க போயிடும். ஆனால் இந்த படத்தில் வந்தக்கூடிய அனைத்து பாடல்களுமே வந்து பார்த்தோம் அற்புதமான பாடினால நமக்கு எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிறங்கும் அடிக்காது, அதே மாதிரி தொய்வு இல்லாமல் கொண்டு போயிருப்பாங்க. அதான் வந்து பார்த்து இந்த படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. எப்படின்னா ரோட்டில் போகிறவங்க எடுத்துப்பாங்க, ஃப்ளைட்டில் எடுத்திருப்பாங்க, நான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு படகுல, அதுவும் 1988 வருஷம் 98 வருஷம் சிசிகிஜி இல்லாத காலகட்டத்தில் ஒரு படகை வந்து பார்த்துக்கிட்டா செட் போடாமல் ஒரு ரியாலிட்டிக்கான படகை வந்து பார்த்துக்கிட்டா உருவாக்கி அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா மாட்டு வண்டிலாம் கட்டிட்டு போயும் அந்த படகுல வந்து பார்த்தா ஒரு ஃபைட் சீன் வந்திருக்கும். அது எப்படி அது எடுத்தாங்கன்னே தெரிலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த இது வரும். இந்த பாட்டு இந்த ஃபைட் சீன் வரக்கு படம் பார்த்துக்கிட்டா ஒரு பாட்டு, இந்த ஆற்றுக்குள்ளே ஏழில்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாட்டும் பார்த்தா அந்த படத்தில் வரும். அந்த ஃபைட் முடிஞ்சோடனே பார்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கி செந்தில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போகும்போது இந்த அந்த பொண்ணை விட்றாதப்பா, இந்த பொண்ணை கண்டி வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணுறாங்க, இந்த கொடுமைப்படுத்துறாங்க, அவங்க சித்திரை கொடுமைப்படுத்துறாங்க, அந்த பொண்ணை கை விட்றான்னு சொல்லும்போது நான் வந்து பார்த்தேன் கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படின்னு ராமிக்கு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்காண்டி பார்த்துக்கிட்டா போகிற சீன் வந்து பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா கேப்டனை வந்து பார்த்துக்கிட்டா ஒரு யதார்த்தமாக நடிச்சிருப்பா. அப்படி கேப்டனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டான் துறைக்க நரம்பு புடைக்க சண்டை போகிற கேப்டனை ஒரு யதார்த்தமாக நடிக்கிற சீன் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு நடிப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டா தீனி போடுற மாதிரி ஒரு சீன். அதான் ஒரு நடிப்புக்கு வந்து பார்த்து தீனி போட்டிருப்பாங்க. அதனால தான் படம் இன்றைக்கி வந்து பார்த்தா நின்று பேசுது. அதே மாதிரி கேப்டன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸ்ரீதிவ்யாவுக்கும் ஒரு லவ் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனாக இருப்பா. அப்படி மிலிட்ரி மேனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவா. அப்படி அப்போ வந்து பார்த்தா ஒரு கொலை சம்பவம், கொலை ஆகிப்படும். அந்த கொலையை வந்து பார்த்தா எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீ யாருன்னு கேட்ட உடனே கேப்டன் சொல்லுவா அப்படி, எனக்கு பொண்டாட்டியை வர போகிறவங்க அப்படின்ட்டு கேப்டன் சொல்லுவா. அப்படி அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கேப்டன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இங்கேருந்து மிலிட்ரிக்கு போகிறப்போ நட்பு வருது. அந்த நட்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிரோஷா அவரோட அண்ணனாக இருக்கா. அப்படி நிரோஷோட அண்ணனாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் நட்பாகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அது மாதிரி என் தங்கச்சி வந்து தங்கச்சி கூட்டுக்காரங்க பண்ணி கொடுப்படுத்துருக்காங்க, அதை போய் காப்பாற்ற போகணும்னு சொல்லும்போது நம்ம ஆனந்த்ராஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த கொலை கேஸில் வந்து பார்த்தோன்னா சாட்சி வந்ததுனால ஒரு வெளியே வந்த உடனே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா விஜயகாந்தை கொல்லணும் அப்படின்ட்டு ஆனந்த்ராஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இதில் இருப்பா. அப்படி ஆனந்த்ராஜ் இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இறங்கி வந்த உடனே பார்த்தோன்னா ஒரு குழந்தை, விஜயகாந்துக்கு பிறந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா கொல்ற சீன் அது யதார்த்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த குழந்தை, அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரீபிரியா, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன், அப்படி ஒவ்வொன்றா மாறி போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்குமோ அதை எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் வந்து பார்த்தா அதை வந்து பார்த்தா அது எடுத்த இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா அது நல்லாயிருக்கும். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே ஒரு சண்டை வரும். அந்த ஆற்றுக்குள்ளே வர சண்டையும் என்னடா அது ஃபஸ்ட்டு சண்டை படகுன்னு சொன்னீங்க, செகண்ட் சண்டை ஆற்றுக்குள்ளே சொல்லிங்களே, அது வேறு சண்டை இது வேறு சண்டை. அந்த ஆற்றுக்குள்ளே வர சண்டையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த மேக்கிங்கு தாங்க இந்த படத்தை, அந்த மேக்கிங் தான். மேக்கிங்கிறது பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு சீனாகட்டும் ஒரு ஃபைட் ஆகட்டும் அதை அவங்க எடுத்த கொண்டு போன கோணம் மட்டும்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் டூப் படம் அடிச்சுப்பாப்படி, ஏகப்பட்ட சீன் வந்து பார்த்தீங்கன்னா டூப் படம் அடிச்சுப்பாப்படி. அந்த ஆற்றுக்குள்ளே வர சண்டையாகட்டும், அந்த ஆற்றுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அருவி இருக்கும், அருவியில் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு புரண்டு போய் கீழே உள்ள ஒரு சீன், அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரைனிங் எடுத்தனால தான் முடியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் டூப்பே போடாமல் நடிச்சுப்பாப்படி. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயிலில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தொங்கிக்கிட்டு போகிற மாதிரி தண்டவாளத்தில் வந்து பார்த்தா ஒரு கைத்தை பிடிச்சிக்கிட்டு போக சீன் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா டூப் போடாமல் நடிச்சுப்பாப்படி. ஏன்னா யதார்த்தமாக இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு என்னால் பண்ணணுன்ட்டு ஏகப்பட்ட சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூப் போடாமல் நடிச்சிருப்பேன் விஜயகாந்த் சார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான தைரியத்தை கொடுத்துருக்குது. ஏன்னா அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நம்ம நின்று பேசுகிறோம்னா அந்த சீன்லாம் அது நமக்கு எப்படியே இருக்குது. அதனால பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு அப்படி நம்ம கண்மை வந்து போகுது. அதே மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ட்ராலி யூஸ் பண்ணுறது இந்த ஸ்பை கேமரா அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனில் எவ்வளோ இருக்கானா, அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா ட்ராலி தான். ட்ராலி இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா யூஸே பண்ண முடியும். அந்த படத்தில் வந்து பார்த்தா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்கவே ட்ராலி யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வர சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அது எப்படி எடுத்தாங்கன்ட்டு இப்போ வரைக்கும் தெரியல எனக்கு. அந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா போகும், ரயில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் போகுதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம நார்மலாக நடக்கிறத விட ஓடுறத விட ட்ரெயின் பார்த்திங்கன்னா வேகமாக தான் போகும். அந்த சீனில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த கைத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே தரத்தை இழுத்து போகும்போது உண்டான வலி, அந்த மாஸ்டர் படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, முட்டை போகிற கோழிக்கு தான் தெரியும் வலி நான், அதே மாதிரி தான் அது இழுத்து போகும்போது தான் தெரியும் அந்த வலி நான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா டூப்பே போடாமல் அடிச்சுட்டு அப்படி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா நம்ம அதை நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாட்டு வண்டி சண்டை ஒன்று வருங்க, அதுவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். ஏனோ தானோன்னு இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாட்டு வண்டி சவுண்டில் ஒரு சவுண்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்கோ சவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வந்துச்சு, நிறையா படம் யூஸ் பண்ணாங்க. அந்த மாட்டு வண்டி சவுண்டு வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜயகாந்த் சார் உழுவு போகும்போது பார்த்தா ஒரு கை வந்து தூக்கி பிடிக்கும், அந்த கை தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சந்திரசேகர் கை. எப்படின்ட்டு படத்தை கொண்டு போய் முடித்த விதமாகட்டும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து பார்த்தா ராமிக்கையும் அவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க, இவருக்கு வந்து நட்பு வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துடும் அப்படின்ட்டு படத்தை ஒரு சும்மா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கணுன்ட்டு எல்லாருமே முக்கியமான ஆர்டிஸ்டாக தேர்ந்தெடுத்து போட்டனால எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் குறை வைக்காமல் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளே, கரெக்டான முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தனால தான் இந்த படம் இன்றைக்கும் வந்து பார்த்தா நம்மளால் நின்று பேசுது. இல்லைன்னா இந்த படத்தை பற்றி பேசிக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய கேப்டன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். செந்தூர போவே டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேப்டன் படங்கள் நான் ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்றேன். அது நடக்குமான்னு தெரியல, நடந்துச்சுன்னா வச்சுக்கலாம் அருமையாக இருக்கும். இந்த ரமணா படமெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா கல்ட்டு கிளாசிக்குங்க. ரமணா படம், வைதேகி காத்திருந்தாலே, இந்த செந்தூர பூவே, இந்த வானத்தை போல, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தா நின்று பேசும். பட் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் தெரியல, பார்ப்போம் நடக்குன்னு. உங்களுக்கு இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழைய படங்கள், புதிய படங்கள் ரிவ்யூ பண்ணணும், பழைய படங்கள் பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற மக்களுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபும் லைக்கும் முழு நீள வீடியோ வாட்சிங் டைம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உத்வேகம் அளிக்குமே தவிர, சில பேர் பார்த்தீங்கன்னா சேனலில் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகமாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அனைவரும் வீடியோ பாருங்கள், பார்ப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் ஒரு நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லையோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளையோ கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.